வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க அனைத்து பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தாங்க ஐயா நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் நல்லதை எதிர்பார்க்குற நபராக இருக்கீங்க, நல்லதை மனசார எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே நம்முடைய பதிவுகளும் உங்கள் ஆழ் மனதில் பதிந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான வழிகளை அமைச்சு கொடுக்கும், அதற்கான சில மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்பி தான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த பதிவில் இந்த பதிவு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு. ஒவ்வொரு காலநிலையும் எப்படிலாம் நமக்கு இந்த கிரகநிலைகள் பலன்களை கொடுக்குது, அதை இந்த மனிதன் எப்படி எதிர்கொள்கிறான், அந்த எதிர்கொள்ளக்கூடிய மனிதனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி மாறுது, அந்த இடத்துல பிரபஞ்சம் எப்படி இந்த மனிதனோட கனெக்ட் ஆகி இவங்களுக்கான அடுத்த நல்லதையும் கெட்டதையும் எப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கின்ற பல தகவல்களை இதுவரைக்கும் வேறு எங்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளாத சில யோசிக்காத சில விஷயங்களை எல்லாத்தையுமே நம்முடைய பதிவுகளில் மிக தெளிவாக எல்லாருக்குமே புரியும் வகையில் நம்ம கொடுத்துட்ருக்கறனால தான் இன்றைக்கி கடல் கடந்து பல வெளிநாடுகளிலிருந்து நம்ம தமிழ்வாழ் மக்கள் அனைவருமே மனசார பார்த்து அவங்களுடைய மனசில் நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதனால தான் இன்றைக்கி நம்ம 1 மில்லியன் சந்தாதாரில் கடந்து வெற்றி நடை போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகளை அனைவரது மனதிலும் இடம்பெற்ற நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம், அதே போல் தான் நம்ம மனசார நம்பி கொடுத்தோம் இந்த மூலிகை சாம்பிராணியை. ஐயா ஒரு வாட்டி வாங்கி பாருங்கன்னு சொன்னோம். இது ஏதோ வியாபாரத்துக்கோ பிஸ்னஸ்க்காகவோ இதை நம்ம சொல்லவே கிடையாது. ஏன்னா இப்போ தான் நம்ம சேனல் மூலமாக இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்க ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்பெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம், நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தோம், ஐயா விரைவில் நம்ம சேனல் மூலமாக ஒரு நல்ல ஆன்மீக பொருள் எல்லாருக்குமே உகந்ததாக அனைவரும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் நம்ம தரலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடந்த 2-3 வருடமாக தர முடியல, நேர பற்றாக்குறை காரணமாக. தற்பொழுது இறைவனுடைய அருளால் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தால் மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் நமக்கு இன்றைக்கி நல்ல ஒரு காலம் அமைஞ்சு இப்போ அந்த சாம்பிராணி நம்ம தயார் பண்ணுறதுக்கான காலமும் நேரமும் அமைஞ்சது, கூடி வந்தது. இப்போ நம்ம அதை தயார் பண்ணோம். கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனசார நல்லதை நினச்சி கொடுத்தோம். வாங்குறவங்களும் அதே எண்ணத்தில் வாங்கினாங்க, அது நடந்தது. நல்ல ஒரு மாற்றங்களை பார்த்தாங்க. இப்போ வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. தீபாவளி நெருங்கிடுச்சுன்றனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு என்ன ரிப்ளை வரலைங்களே ஐயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயா ரிப்ளை நிச்சயமாக வரும். ஏன்னா ஒரே நாளில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதுனால உடனே ரிப்ளை பண்ண முடியல, கோச்சுக்காதீங்க. கண்டிப்பாக மெசேஜ் பண்ண அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கேட்ட ஆன்மீக பொருள் உங்கள் வீடு தேடி வரும். பிறகு நல்லவை எதுவாக இருந்தாலும் அது உங்களை தேடி வர அளவுக்கு நீங்கள் அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுவீங்க. சரி, இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை இப்போ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஐயா இந்த நம்பர் கரெக்டாக பார்த்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ஐயா ஒரு நம்பர் மாறினாலும் வேறு யாரையாவது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு, ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ. அதனால தான் நான் தெளிவாக இந்த நம்பரை நான் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஷீட்டில் கூட நான் உங்களுக்கு அந்த நம்பரை காட்டுறேன். 9345397967. சரிங்களா? இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தீபாவளி நெருங்கிருச்சு, இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த சில நாட்களாக நம்ம பார்த்தாலும் இந்த சில நாட்கள் தான் அடுத்து வரக்கூடிய பல நாட்களுக்கு ஆரம்பமாக அமைய போகுது. ஏன்னா இந்த சில நாட்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை பார்க்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே துலாம் ராசிக்கார நண்பர்களே, முதல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம சொல்லுவோம் எப்படின்னா, இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்களை அதிகமாக பார்க்கும்போது ஒரு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும். அதை வச்சு நான் சொல்லுவேன், ஐயா இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, இவங்க வாழ்க்கை முறை இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, இவர்கள் இந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டவர்கள், இந்த மாதிரி நபர்களோட பழகுவாங்க, இவங்க எதிர்காலத்தில் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் இப்படி நல்ல மாற்றம் வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம தெளிவாக ஒவ்வொரு பதிவுகளுமே நம்ம கொடுத்துருவோம். அது எல்லாருக்குமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 95% எல்லாருக்குமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த பதிவு எடுத்தாலும் நம்முடைய பதிவுகளுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸை மட்டும் போய் நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சொன்ன கணிப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? சரி, துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு தற்பொழுது அந்த குரு அதிசார பயிற்சி, குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியானதால் சில நல்ல பலன்களை இதுக்கு முன்னாடி, சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரு பகவான் அந்த நல்ல பலன்கள் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரர்கள்லேயே இந்த நல்ல பலன்களை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம்,
நல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. சரி ஓகே நம்ம லைஃபு இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை பார்த்திருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள். இந்நேரம் அது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு ஏமாற்றத்தை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தாய் தந்தை உடல்நிலையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துருப்பாங்க. அடிக்கடி மருத்துவ செலவுகள், இவங்க தான் ஓடி ஓடி கூட இருந்து எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ எதிர்பார்த்தவை நடக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலைகள் காரணமாக 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து கொடுக்க வேண்டிய பலன்கள் உங்களுக்கு சில நேரங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த அதிசார பயிற்சி மூலமாக இப்போது விடுபட்ட சில பலன்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கான கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக அமைவதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா தடைப்பட்ட பலன்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் அமைப்புகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிரமங்களை பார்த்துட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க. அதாவது இந்த எப்படி சொல்கிறது, தலை மேலே ஏதோ பாரத்தை வச்ச மாதிரி தலைபாரமாக இருக்கும், அடிக்கடி சோர்வு. நான் துலாம் ராசிக்காரனுக்கான பதிவுகளை சொல்லும் போதெல்லாம் நான் சில விஷயத்த ரொம்ப அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி நான் சொல்லுவேன். என்னென்னா, துலாம் ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் நல்லா பாருங்கள், வேலைக்கான நபராக இருப்பீங்க, வேலைக்கான விஷயத்தை யோசிப்பீங்க, தொழிலுக்கான வருமானத்திற்கான வழிகளை கையில் பிடிக்கிறீங்க. ஆனால் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க எங்கே சறுக்குறாங்க தெரியுமா? எங்கே தடுமாறுறாங்க தெரியுங்களா? நான் சொல்லட்டுங்களா? துலாம் ராசிக்காரர்கள் இவர்களை சுற்றி உள்ளவர்களை கவனிக்க தவறி விடுவார்கள். என்னங்க கவனிக்க தவறிடுறோம்? எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் யோசித்து எல்லாத்துக்கும் தேவையானதை பண்ணி தாங்க கடைசியாக தாங்க எங்களை பற்றியே நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபராக இருந்தால் அது கரெக்டு தான். நான் சொன்ன விஷயம் அது கிடையாது. துலாம் ராசிக்காரர்கள் வேலையில், வருமானத்தில், தொழிலில், வாழ்க்கை முன்னேற்றத்தில், லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களில், இதில் எல்லாத்துலேயுமே தன்னை சுற்றி யார் யார் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஏன் இந்த இடத்த அவங்க கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் வெகுளியாக இருப்பாங்க. நம்மளை மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இவர்கள் அருகிலேயே இவர்களுக்கு ஆகாத நபர்கள் இருப்பாங்க, வேஷமிட்டு கொண்டு இருப்பார்கள். நல்லா பாருங்கள், வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், பெரும்பாலான நபர்கள். எல்லாத்தையும் சொல்ல, பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இவர்களை சுற்றி இருக்கிற நபர்களை ஒரு அனலைஸ் பண்ணாங்கனாவே பல பேருடைய உண்மையான முகத்தை பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் வேலையில் இவர்களுக்கான நிலையான இடத்தில் இவர்கள் இல்லை என்றால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை, அந்த வார்த்தைகள், இவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கூட மாற்றத்தை பார்த்துருப்பாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்களிடம் கடந்த சில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்தவங்க சில பேருக்கு இப்போ வேலை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சில பேருக்கு வேலையில் இருந்தாலும் அதில் முன்னேற்றம் இல்லைங்க. நான் பாட்டுக்கு இருக்கேன், வருஷம்தான் போகுது, காலம்தான் போகுது, நானும் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய அந்த இருந்த நிலைமை அடுத்த கட்டத்துக்கு போச்சான்னு கேட்டால் அது மட்டும் போகல, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்ற நிலைமையை பார்த்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னன்னா, கிரகங்கள் ரீதியாக முதல்ல பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிதானம் பொறுமையாக ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ள தான் இப்போ துலாம் ராசிக்காரங்க தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், நல்ல நேரம் இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் விட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தேவையான விஷயம் என்னன்னா, வாழ்க்கைக்கான விதிமுறைகள், ரூல்ஸ். ஆமாம், இவர்களுக்கான விதிமுறைகளை இவர்கள் நிச்சயம் ஃபாலோ பண்ண வேண்டும். ஐயா, அதாவது சரியான பாதையில் செல்லாமல், அதாவது தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு கேடு விளைவித்து மற்றவர்களுக்கு எதிராக மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடியவர்கள் தான் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நல்லவர்களாக மாறணும்னு அவசியம். அதாவது நல்லவர்களாக மாறணும் அப்படின்றது அவங்க மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் நல்லவர்களாக இருந்தும் எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் இல்லாமல் தடுமாற்றத்தோட வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை நிறையா பார்த்து, கடன் பிரச்சனைகளை பார்த்து, ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளை பார்த்து தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் சில விதிமுறைகளை மாற்றி அமைத்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ இவர்கள் வாழ்க்கைக்கான முதல்ல கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டேன். ஐயா, துலாம் ராசிக்கார நண்பர்களே, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நெகட்டிவான நபர்களிடம் நீங்கள் சேராதீங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து
உறங்கிக் கொண்டிருக்கும் நபர்களிடம் நீங்கள் சேராதீங்க. ஏன்னா அது உங்களுக்கான அடையாளத்தையே அது அழிச்சிருது. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள்லாம் சில பேர் இதெல்லாம் பார்க்குறப்ப சில பேர்லாம் ஓப்பனாக சொன்னாங்க, ஐயா நான் அதாவது சேர்க்க சரியில்லாமல் போயிடுச்சு, எனக்கு நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் தேவையில்லாத நபர்கள் கரெக்டாக இவங்க கிட்ட காசு இருக்குன்னா தான் இவங்க மேலே பலாப்பழத்தில் ஈ மொக்கிற மாதிரி வந்து உட்காருவாங்க எல்லோரும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இவங்க கையில் காசு இருக்குன்னா தான் சொந்த பந்தங்க ஏன் கூட பிறந்தவங்க கூட காசு இருக்குது அப்படின்றப்ப தான் இவங்களோட ஞாபகம் வரும், தேடி வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் இதே பொருளாதாரத்தில் தடுமாறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படிலாம் நமக்கு உதவிக்கு வந்தாங்க, யார் வரல, யார் கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தாங்க, யாரெல்லாம் இந்த தடுமாற்ற சூழ்நிலையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற பல உண்மைகளை பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்னங்க நான் வந்து சம்பாதிக்கிறதே எனக்கு பத்தில், நான் எங்கெங்க வீடு நிலம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் எப்படிங்க உருவாகும்னு கேட்குறீங்களா? ஐயா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கலாம், மன வருத்தம் இருக்கலாம், கணவன் மனைவி சண்டை இருக்கலாம், எந்த பிரச்சனை, எந்த ப்ராப்ளம், எந்த ஒரு மன அழுத்தம் வேணாலும் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் நாளைய நொடி, அதாவது அடுத்த நொடி, அடுத்த நிமிடம் எப்படி மாறப்போகுதுன்றது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அங்கே நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அங்கே ஒளிஞ்சிட்ருக்கு. அதை தெரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்தின் மீது, அதாவது அடுத்து இதுதான் எனக்கு நடக்கணுன்றத நீங்கள் முதல்ல உறுதியாக மனசுக்குள்ளே நம்பணும். ஏன்னா அந்த இடத்துலையும் துலாம் ராசிக்காரங்க தடுமாறுறாங்க. என்ன தெரியுங்களா, தான் லைஃப்பில் நடக்கக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள், வேலை இல்லாமல் போயிடுறது, கடன் பிரச்சனைக்கு ஆளாயிடுறது, மனைவியுடைய நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதை திருப்ப முடியாமல் கவலையில் உட்காந்துட்டு இருக்கிறது, என்னப்பா நம்ம இவ்வளோ நகையை அடமானம் வச்சுட்டோம், எப்போ நம்ம திரும்பி மீட்டு எடுக்கிறதுன்ற கவலையில், இது போன்ற பல கவலைகளில் மூழ்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க ஒரேடியாக மூழ்கிடுறாங்க. மேலே அதை ஒரு எதிர்நீச்சல் அடித்து மேலே வர்றதுக்கான அந்த சிந்தனைகளை விதைக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஐயா உங்ககிட்ட காசு இருக்குது, பணம், அதாவது உங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, இதெல்லாம் அடுத்தபட்சம். உங்ககிட்ட ஆழமான சிந்தனைகள் இருக்கா? அது இருந்தால் மீதி எல்லாம் உங்களை தேடி வரும். அது இல்லைன்னா, ஏன்னா நாம் சொல்கிறது எல்லாமே சில பேர்லாம் வந்து எப்படின்னா நேரடியாக அவங்களுக்கு வந்து அந்த நன்மைகள் நாளைக்கே நடந்துடணும், நாளைக்கே கிடச்சிடணும். அதாவது இப்போ நம்ம ராசி பலனே சொல்லக்கூடிய சில பதிவுகளில் சில பேர் கேட்பாங்க, ஐயா நீங்கள் இதை இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு எனக்கு முதல்ல அந்த ராசி பலன் என்ன அதை சொல்லிட்டு போங்க. அப்போ என்னென்னா, மற்ற பதிவுகளில் மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த கிரகநிலை இதை கொடுக்க போகுது, உங்களுக்கு இந்த ராஜ யோகம், இந்த நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள், உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி, இன்றைக்கி திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு பரிசு கொடுப்பாங்க, தொலை தூரத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். இப்படி அந்த கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டா, ஐயா அதை தாண்டியும் இங்கே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு மனிதன் முழுமையாக நல்லதை பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தின் விவரங்களை மட்டும் தெரிந்து கொள்வது மட்டும் போதாது. இங்கே நடைமுறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனாக வாழ, சமுதாயத்தில் மீண்டும் மீண்டும் நல்லதை பெறுவதற்கான இங்கே பல விதிமுறைகளும் இருக்குது. விதிமுறைகள் ஃபாலோ பண்ணாத நபர்கள் பிரேக் இல்லாத பைக் மாதிரி அவங்க லைஃப். அது எப்படி வேணாலும் போகும், எங்கே வேணாலும் போயிடும், எங்கே வேணாலும் இடிச்சிடும். ஆனால் நம் பதிவை பார்ப்பவர்கள் பெரும்பாலும் குடும்பஸ்தர்கள், குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக போராடுபவர்கள். என் மனைவி நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், என் குடும்பத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எதுக்காக, எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காகன்ற ஒவ்வொரு கற்பனைகளும், ஒவ்வொரு ஆசைகளும், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும் நம்ம பதிவை பார்க்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே மனசில் பதிய வச்சுருக்காங்க, உள்ளே வச்சுருக்காங்க அவங்க மனசுக்குள்ளே இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறையா. அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறனால தான் நம்ம பதிவுகளை பார்க்குறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணுன்ற தேடல் தான் உங்களுக்கு இந்த பதிவை கூட உங்கள் கண்ணில் காட்டியிருக்கு. அப்போது இந்த தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்குள்ளே இந்த நடக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள், குறிப்பாக அந்த குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக வேகமாக உங்களை செயல்பட வைக்கும். சரிங்களா? ஒருவேளை வெளியூர் போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலை ரீதியாக.
சரிங்களா? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் திரும்ப அதான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு கடைசியாக தான் உங்களுக்குன்னு யோசிக்கிறீங்க. சரி, ரைட், ஓகே. ஆனால் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக சரியாக யோசித்து அதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமைனா நீங்கள் ஓடி ஓடி போய் நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமைனா பெரும்பாலும் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்காக நான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? உதவி பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான தேவைகளையும் நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணி தான் ஆகணும். தினந்தோறும் காலை சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குறிப்பாக பழனி முருகன் கோவிலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, நான் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், திரும்புகிற பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் உங்களுக்கு எங்கே வேணாலும் திரும்பி பாருங்கள். நீங்கள் போகிற இடம், வர இடம், கடைக்கு போகிற இடம், வேலைக்கு போகிற இடம், ரேஷன் கடைக்கு போகிற இடம்னு நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அங்கே ஒரு இடத்த ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முருகனுடைய தரிசனத்தை பார்ப்பீங்க. பேர் வடிவத்தில், உருவ வடிவத்தில், ஏதோ ஒரு வடிவத்தில் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. பெரும்பாலும் பாருங்கள், துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய மொபைல் வால்பேப்பர்லேயே முருகன் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. முருகன் மீது அவங்களையே அறியாமல் ஒரு அன்பு, பாசம், ஒரு ஈர்ப்பு இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? ஒரு பயபக்தி இருக்கும் முருகன் மேலே. அப்போ துலாம் ராசிக்காரங்க முடிஞ்சால் பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் உங்கள் கூட கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நண்பன் கிடைப்பான். எந்த இடத்துலனா, உங்கள் மனம் தெளிவு பெறக்கூடிய ஒரு இடத்தில் உங்களுடைய கண் பார்வையில் படக்கூடிய விஷயங்கள், இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் காணக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் இதற்காக தான் படுது, இதுக்காக தான் படுது, இந்த பிரபஞ்சம் இதை தான் எனக்கு உணர்த்த வருதுன்றத புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்குமே பிரபஞ்சம் நண்பனாக வந்து நிற்கும். இது உண்மை. இது நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி எங்கேயோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு ஓரத்தில், ஏதோ ஒரு குடிசை வீட்டில் பிறந்து இன்றைக்கி உலகையே வியப்பில் ஆழ்த்தி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, வல்லுநர்களாக வாழ்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர். அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலாம், ஏன்னா நீங்கள் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடத்திற்கான இந்த கிரக நிலைகளுக்கான பலன்கள், ராசி பலன்கள் சொன்னாலும் அதே அளவுக்கு இங்கே சயின்டிஃபிக்காகவும் சில விஷயங்களை நான் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அது. சரிங்களா? அப்போ இங்கே வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் நல்லா கூர்ந்து அதில் ஆழ்ந்து படித்து பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த நபர்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி வேலை செஞ்சுருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன். அந்த அறிகுறிகளை அவங்க உணர்ந்திருப்பாங்க. சரி, இது எதுக்கோ ஒரு விஷயம் நம்மளை ஈர்த்து கொண்டு போகிறது, நமக்கான அடுத்த கட்டம் அந்த நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த விஷயங்களை உங்கள் கண்களில் கொண்டு சேர்க்கும். இது நீங்கள் நினைக்கலாம், இது ஏதோ மேஜிக் மாதிரியாங்க. மேஜிக்கெல்லாம் கிடையாது. உங்கள் ஆழ் மனது. ஏன் இதெல்லாம் இந்த நேரத்தில் நான் துலாம் ராசிக்காரர்களை சொல்கிறேன்னா, மன தெளிவும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு தேவை. இதுதான் உங்களுக்கான முதலீடு, மூலதனம். பணம் காசெல்லாம் அடுத்த பட்சம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆழமாக விதைச்சு பாருங்கள், உங்கள் மனசில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே இந்த பதிவுக்கான கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, ஐயா நீங்கள் ஆழமாக நல்லதை விதைச்சு நல்லதை நினச்சி பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் அப்படி நல்லதை உங்கள் ஆள் மனசில் விதைக்க நீங்கள் யோசிக்க காட்சிகளாக நீங்கள் அதை நினச்சி பார்க்க என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியாமல் பிரபஞ்சம் அதற்கான நபர்களையும், அதற்கான காட்சிகளையும், அதற்கான தகவல்களையும் உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி அது வர வைக்கும், உங்கள் பார்வைக்கு வர வைக்கும். நீங்கள் போகிற இடம், வர இடம், நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு ஒரு சேனல் மாற்றுவீங்க, அங்கே நீங்கள் தேடிட்டு இருந்த சில விஷயங்கள் அங்கே தென்படும். இந்த மாதிரி வாழ்க்கைக்கான அந்த அறிகுறிகள் இந்த பிரபஞ்சம் காட்டும். அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே உங்கள் சுயஜாதகத்தை பார்க்குறீங்க, ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்குறீங்க, பலன்களை சொல்கிறாரு, அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணுறீங்க. அதை சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நம்பி அந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணி நல்லதை எதிர்பார்க்குறீங்களோ அது ஒரு பக்கம். இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள், செயல்கள், யார் யார் கூட பழகுறீங்க, என்னென்ன பேசுகிறீங்க, எந்தெந்த சிந்தனைகளை உங்கள் மனசில் விதைக்கிறீங்கன்றதை பொறுத்து இந்த பக்கம் பிரபஞ்சம் அதனுடைய வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்.
அது உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஐயா ஜாதகத்திலே நல்லா இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்களே, போய் பார்த்தேன், என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்த்தேன், நல்லா இருக்குன்னாங்க, நேரம் நல்லா இருக்குன்னாங்க, நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்றீங்க. அப்போ என்னங்க என் லைஃப்பில் அந்த நல்லது நல்லா இருக்குன்ற விஷயமே இல்லையே, ஏன் இல்லை அப்படின்னு போய் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டி இருக்கும். அங்கே அவங்க வந்து பார்த்தது அவங்க ஜாதக பலன்கள் மட்டும்தான் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் அவங்க யார் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க, யார் கூட பழகிட்டு இருக்காங்க, என்ன சிந்தனைகளை விதைச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்களா, இவருடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஏன் அவங்க ஜாதகத்திலே நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் நல்லது நடக்கலைன்றது. அப்போ உங்களுக்கு இப்போ புரியுதா? இந்த தெளிவுகள் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நினச்ச இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 சம்பாரிச்சா போதுங்க, 3,000 30,000 சம்பாரிச்சா போதுங்கன்னு. நீங்கள் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கொடுத்துரும். ஐயா ஒரு மனிதனுடைய பிரபஞ்சமாகட்டும் இறைவனுடைய அருளாகட்டும் மனிதனை எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் இந்த வைப்ரேஷன்லாம் செக் பண்ணுன்னா நீங்கள் முதல்ல எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, வாழ்க்கைக்கான நல்லதை தேடுவதற்கான வெற்றி அடைவதற்கான அந்த 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 நேரங்காலம் பார்க்காம மெனக்கட்டு எந்த ஒரு மனிதன் அடுத்தடுத்து அந்த தடைகளை தாண்டி தாண்டி எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கி நிற்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன தெரியுங்களா பண்ணும், அவன் கேட்டது 10,000 வேலையாக இருந்தால் இல்லை, நீ போட்ட எஃபர்ட்டுக்கு நீ எடுத்த முயற்சிக்கு நீ மெனக்கெட்டு நீ அலைஞ்ச கஷ்டத்துக்கு நீ 10,000 சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான ஆள் என்று அவன் நினைத்த அந்த இடத்தை விட பல மடங்கு உயரத்தில் கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் உட்கார வச்சிடும். இதுதான் இங்கே பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால தான் வெற்றி அடைந்தவர்களை போய் பாருங்கள், அவங்க சொல்கிற முதல் வார்த்தை இந்த அளவுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் இந்த அளவுக்குலாம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்கன்னு. ஏன் அந்த வார்த்தைன்னா ஐயா அவங்க போட்ட எஃபர்ட் என்னன்றது, அவங்க எடுத்த முயற்சி எந்த அளவுக்கு எடுத்தாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு நடைமுறையில் வேணால் தெரியும் நான் இந்த அளவுக்கு எடுத்துட்டேன்னு. ஆனால் அவர்கள் எடுத்த முயற்சிக்கான பலன் இப்போ அவங்க இருக்கிற உயரத்திற்கான அளவு அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கி முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு பிரபஞ்சம் அதற்கான வட்டி முதலும் போட்டு உங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடும். சரிங்களா? இந்த வாழ்க்கைக்கான உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் ரீதியான விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெறும் ராசி பலன் மட்டும் தெரிஞ்சுட்டு இன்றைக்கி என்ன நம்மளுக்கு அதிர்ஷ்ட எண், இன்றைக்கி என்ன நம்மளுக்கு அதிர்ஷ்ட நிறம், இன்றைக்கி என்ன நம்மளுக்கு ஏதாவது யோகம் இருக்கா, இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுவும் தேவை. சரிங்களா? அப்போ தான் முழுமையாக பூர்த்தி அடையும். உங்கள் லைஃப் எப்படி எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி நடக்குது, எப்படி லைஃபு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுதுன்ற உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போது தெரியுதுங்களா இந்த பதிவு ஏன் உங்கள் கண்களில் பட்டுச்சுன்னு? இனி நீங்கள் யாருன்றதை காட்டுவீங்க. சரிங்களா? இனி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகும், மனமாற்றம் உண்டாகும். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் பதியும். நீங்கள் யார் என்பதை நீங்களே இனி உணர ஆரம்பிப்பீங்க. வேறு யாருனாலேயும் மாற்றம் தேவையில்லை, உங்களாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். அதற்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்தாலும் நல்ல சேஞ்சஸ் வந்தாலும் அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும். இங்கே மற்றவங்க வந்து தருவாங்க, மற்றவங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி கொடுப்பாங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. இங்கே யாரும் நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து வானத்துலேருந்து குதித்து எதுவும் பண்ண போகிறதில்ல. நாம் தான் நமக்கு நண்பன், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. ஆன்லைனில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு நினச்சா நம்ம பதிவை வந்து பாருங்கள். நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவை வந்து பார்க்க வந்தாலும் சரி, பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப இந்த நொடி கடவுள் உங்களுக்காக கொடுத்தது, அடுத்த நொடி உங்கள் எதிர்காலத்துக்காக கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் அதுதான். சரிங்களா? அதை நீங்கள் உணர்வீங்க. அதனால் உங்கள் நண்பனா உங்கள் சகோதரனா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கேயோ எவனோ உட்காந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க. உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் என்னுடைய குரல். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.